ரோமர் எழுதுறோம் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு இப்படி யார் ரட்சிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அவருடைய பலன் வல்லமை சக்தி அதிகாரம் பரிசுத்தம் எல்லாம் பெற்றவனை அவன் தான் கிறிஸ்துவின் அன்பை பெற்றவன். கிறிஸ்துவின் அன்பு எங்கே இருக்கிறது? பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் அன்பை பெற்ற ஒருவன் கிறிஸ்துவை விட்டு பிரியான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவனை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்து நமக்காக கொண்டதான அன்பும் இருக்கிறது, அது வேற. கிறிஸ்து நமக்காக அன்பு கூர்ந்து நமக்காக பாடுபட்டார், மரித்தார், அதுவும் இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ. உபத்திரம் பிரிக்க முடியுமா? முடியாது. வியாகுலம், துக்கம், வியாகுலமும் துக்கமும் பாரமும் கிளேசமும் கவலையும் கண்ணீரும் உண்டாகிறது என்றாலும் கிறிஸ்துவை பிரிக்க முடியுமா? முடியாது. துன்பங்கள் வருகிறது, துன்பங்கள் கிறிஸ்துவை பிரிக்க முடியுமா? முடியாது. பசியும் வருகிறது, பசியும் அனுபவிக்க வேண்டி வருகிறது, அது கிறிஸ்துவை பிரிக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை துணி கூட இல்லாமல் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறது, அது அப்படிப்பட்ட நிலை வந்தாலும் கிறிஸ்துவை பிரிக்க முடியுமா? முடியாது. நாசங்களும் மோசங்களும் வருகிறது, நாசமோ மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியுமா? முடியாது. பட்டயம் என்றால் வாள், ஒரு வெட்டுண்டு மறிக்க வேண்டிய சமயம் வருகிறது, வாளால் வெட்டப்பட்டு அல்லது வெடி வைக்கப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு மறிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகிறது, அது பிரிக்க முடியுமோ? வாளோ துப்பாக்கியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவனை பிரிக்க முடியுமா? முடியாது. எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இது ஒன்று கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் கிறிஸ்தவனை பிரிக்க முடியாது. கிறிஸ்தவன் யார்? மனம் திரும்பினவன், பாவனை பெற்றவன், ரட்சிக்கப்பட்டவன், பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவன், பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டவன் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் யார்? மனம் திரும்பினவள், பாவனையை பெற்றவள், ரட்சிக்கப்பட்டவள், பிதாகுமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெற்றவள், பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள், பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டவள், பரிசுத்தாவியின் வல்லமை சக்தி அதிகாரம் பலன் பரிசுத்தத்தை பெற்றவள், அவளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. மற்றவர்கள் வந்து பிரிக்காக ஒன்று அங்கே இல்லை, பிரியதுக்கும் ஓடுறதுக்கு அங்க சமயம் ஒன்று ஆகாது, அப்படி ஆகிவிடுவார்கள். அந்த நிலைமை அவ்வளவுதான். இவர்களை என்ன கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாராலும் பிரிக்க இயலாது, பிரிக்க இயலாது, பிரிக்க கூடாது. இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறார்கள், கிறிஸ்து இவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறார். தேவன், பரிசுத்தாவியானவராகிய தேவன் இவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறார், இவர்களும் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறார்கள். ஒரே நிலையான அனுபவம், உறுதியான ஸ்திரமான அனுபவம், அசைவில்லாத அனுபவம், உறுதியான அனுபவம். என்ன வந்தாலும் கிறிஸ்துவை விடக்கூடாது. கிறிஸ்துவை விட்டால் நமக்கு மோசம், நரகம்தான், நியாயத்தீர்ப்பு தான் என்று சரியான உணர்வோடு கிறிஸ்துவை ஒருபோதும் விடாதவர்களாக இருப்பார்கள். கிறிஸ்துவர்களை கைவிடாதவராக இருப்பார். கிறிஸ்துவர்களை கைவிட மாட்டார். இவர்களை மரணம் வந்தாலும் அவளை பாதுகாத்து விசேஷமாக வழி நடத்துகிறவராக இருப்பார்.